முன்னொரு காலத்துல கண்ணன், அழகி அப்படின்னு கணவன் மனைவி இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. கடினமா உழைச்சு ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசை. இந்த கண்ணன் தினமும் பழங்கள விற்று அதில் வரும் வருமானத்தை வைத்து குடும்பத்தை பார்த்து கொண்டான். அழகி கண்ணன் சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைப்பாள். இப்படி இருக்கும் பொழுது ஏம்மா அழகி, நான் இன்னைக்கு ஒரு புது பழத்தோட்டத்துக்கு போறேன். அதனால வர முன்ன பின்ன ஆகும். நீ என்னடா இன்னும் வரல ஏன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. நான் வந்துடுறேன், சரியா? சரிங்க. எங்க போனாலும் பார்த்து கவனமா இருங்க. உங்க வேலைய முடிச்சிட்டு வேகமா வீட்டுக்கு வாங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இப்படி தினமும் கண்ணன் புது புது இடங்களுக்கு சென்று நல்ல பழங்களை எடுத்து வந்து அதை விற்றுவிட்டு இருட்டியதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவான். என்னங்க, நீங்க இன்னைக்கு தாமதமாகும்னு சொன்னீங்க. ஆனா இவ்ளோ நேரம் ஆகுதே. வேற ஏதாவது வேலைய பாருங்க. நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கலங்க. வேற என்னம்மா வேலை இருக்கு? சொந்தமா ஏதாவது கடை வச்சோம்னா நல்ல வருமானம் வரும். நம்மளும் எங்கேயும் அலைய வேண்டாம். ஆனா இப்போதைக்கு நமக்கு இந்த வேலை தான் இருக்கு. அறுதானமா நம்ம பார்க்கணும். இல்லங்க, நம்மளும் கடைய திறக்கலாம். எனக்கு தான் நல்லா சமைக்க வரும்ல. சமோசா நல்லா பண்ணுவேன். அதனால நம்ம ஏன் ஒரு சமோசா கடை திறக்க கூடாது? நம்ம ஊர்ல சமோசா கடைகளே இல்லைங்க. நல்ல வருமானம் வரும். என்ன சொல்றீங்க? நீ சொல்றது சரிதாமா. நீயும் நல்லாத்தான் சமோசா போடுவ. எனக்கே ரொம்ப பிடிக்குமே. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா கடை திறக்கிறதுக்கு நம்ம கிட்ட இப்போ எந்த பணமும் இல்லையே. ஏதாவது பணம் இருந்தா தானே நம்ம கடையை திறக்க முடியும். என்னங்க, நீங்க இதுவரைக்கும் சம்பாரிச்சு கொடுத்த பணத்தை நான் தனியா சேர்த்து வச்சிருக்கேங்க. அந்த பணம் நம்ம கடை திறப்பதற்கு போதும். மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கு மட்டும் கொஞ்சம் பணம் நம்ம சேர்த்தாலே நம்ம கடையை திறந்துடலாம். யோசிச்சு பாருங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. அப்போ நாம அந்த கடைக்கார அண்ணன் கிட்ட போய் அவருடைய கடையை கேட்போம். இப்போ அவரோட கடை சும்மா தான் இருக்கு. அத நமக்கு கொடுப்பாரான்னு கேட்டு பாப்போம். சரிங்க, நம்ம இன்னும் தாமதமாக்காம நாளைக்கே போய் அந்த கடையை கேட்டு வைப்போம். இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் கடையை திறந்துக்கலாம். என்னங்க, பொழுது விடிஞ்சிடுச்சுங்க. நம்ம இப்பவே அந்த கடைக்காரரை பார்த்து கடைய பத்தி பேசிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரலாம். ஆமாம்மா, வா போகலாம். அழகி, இங்க பாத்தியா? இதுதான் நம்ம கடைக்காரர் அண்ணனோட வீடு. எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. ஐயோ, என்ன அழகு! என்னங்க, இந்த வீடு நல்ல அழகா இருக்குங்க. நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்குங்க. என்னப்பா கண்ணா, உன் மனைவியோட காலையிலேயே இங்க வந்திருக்க. என்ன விஷயம்? அது ஒன்னும் இல்லைங்க ஐயா. என் மனைவிக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நல்ல சுவையா செய்வா. அதனால ஒரு சமோசா கடை திறக்கலாம்னு இருக்கோம். அதுக்கு தான் உங்க கடைய வாடகைக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்க வந்தோம். அப்படியா? சமோசா கடையா? அது சரி. நம்ம ஊர்ல வேற சமோசா கடைகளே இல்ல. அதனால இது நல்ல யோசனையா மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் வாடகையெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குமேப்பா. ஐயா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு என்னுடைய சமையல் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நல்ல சுவையான சமோசாவை நான் செய்வேன். யாரு கடைக்கு ஒரு தடவை வந்தாலும் நிச்சயமா திரும்பி வரணும்னு தோணும். அதனால எங்களை நம்பி கொடுங்க ஐயா. இப்போதைக்கு எங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அதை நீங்க வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில நாள்ல மத்த பணத்தையும் தயார் பண்ணிட்டு நாங்க கடையை திறந்துக்கிறோம் ஐயா. சரிங்கப்பா, அப்ப நீங்க கடையை திறந்துக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ஐயா. நாங்க போயிட்டு வரோம். என்னங்க, நமக்கு கடையெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் என்னென்ன வாங்கணும் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் வாங்குங்க. நம்ம இன்னும் ஒரு வாரத்துல கடையை திறந்துருவோம். நிச்சயமா. நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே பண்றேன். போதுமா? இப்படி கண்ணனும் அழகியும் சேர்ந்து ஒரு வாரத்தில் கடையை திறந்தார்கள். அழகி, நீ போய் சமோசா செய்ய எல்லாமே ரெடி பண்ணிடுமா. யாராவது கடைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தாமதிக்காம சமோசாவை கொடுக்கணும்.
ஆமாங்க, நான் இப்ப கொஞ்சம் செஞ்சு வைக்கிறேன். அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் வர வர நான் நல்லா சுட சுட சமோசா பண்ணித்தரேன். ஆஹா, நான் நினைச்ச மாதிரியே சமோசா நல்ல சுவையா மணமா நல்ல மொறுமொறுப்பா வந்திருக்கே. வாங்கம்மா வாங்க, இங்க சுவையான சமோசா கிடைக்கும், வந்து சாப்பிடுங்க. ஓ, கண்ணன், அழகியா, நீங்க தான் புதுசா இந்த கடையை திறந்திருக்கீங்களா? சரி சரி, எனக்கு ஒரு தட்டு சமோசா போடுங்க, எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இதோ தயாரா இருக்குக்கா, கொண்டுட்டு வரேன். நீங்க வந்து உட்காருங்கம்மா, இப்ப சமோசா வந்துரும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆஹா, சமோசா இவ்ளோ நல்லா இருக்கே. பார்க்கவே நல்ல மொறு மொறுன்னு சுட சுட இருக்கே. நல்ல சுவையா இருக்கு. இனிமேல் நம்ம அடிக்கடி வந்து சாப்பிட வேண்டியதான். நாம அடுத்த முறை வரும்பொழுது நம்ம பொண்ணையும் கூட்டிட்டு வருவோம். அவளுக்கும் சமோசானா ரொம்ப பிடிக்கும். என்னக்கா, எங்க சமோசா எப்படி இருந்துச்சு? நான் கூட என்னமோ நினைச்சேன். உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. நானே தினமும் வரலான்னு இருக்கேன். என் பொண்ணையும் கூட்டிட்டு வரேன். அவ்ளோ அருமையா இருந்துச்சுமா. இப்படி ஒரு சமோசாவை நான் சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப நன்றிமா. நீங்க வெளியில போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்கம்மா. ஏன்னா நாங்க இப்பதான் புதுசா கடைய திறந்திருக்கோம். ஏப்பா கண்ணே, இங்க பாருங்க, நான் என் பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு இருந்த மாதிரியே நல்ல சமோசாவா கொடுங்க. 2 தட்டு கொடுங்க. அம்மா அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே இந்த சமோசா ரொம்ப ருசியா இருக்குமா? ஆமாண்டி செல்லம், அதனால்தான் அம்மா உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நம்ம தினமும் இங்க வந்து சாப்பிடலாம், சரியா? அடடே, என்ன சின்ராசு, இந்த சமோசா நல்ல சுவையா இருக்கே. நம்மளும் இனிமே தினமும் இங்க வந்து சாப்பிட வேண்டியதான். இப்படி கண்ணனுக்கும் அழகிக்கும் தங்கள் சமோசா நல்லா இருக்குன்னு சொன்னதுனால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில என்னப்பா கண்ண, அழகி, வியாபாரம் ரொம்ப பயங்கரமா போகுது போலயே. ஆமாங்க ஐயா, நாங்க நினைச்ச மாதிரியே வியாபாரம் நல்லா போகுது. கொஞ்ச நாள் போனதும் நாங்களே இந்த கடைய வாங்கிக்கிறோங்க ஐயா. ஆமாங்க, நீங்க எங்களுக்கு இந்த கடையை கொடுத்து உதவி பண்ணதால தான் இவ்வளவு தூரம் நாங்க வளர்ந்திருக்கோம். அதனால நாங்களே இந்த கடையை வாங்கிக்கிறோம். சரி சரிப்பா, நல்லா வியாபாரம் பண்ணுங்க. கடையை நீங்களே வாங்கிக்கோங்க. ரொம்ப வளர்ந்ததுக்கப்புறம் என்ன மறந்துடாதீங்கப்பா. இப்படியே அந்த கடையில வந்து சாப்பிட்டு பார்த்த எல்லாருக்கும் அந்த கடை சமோசா ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதனால தினமும் எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. கண்ணன் அழகியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நாளிலேயே அவங்க நல்ல லாபத்தை சம்பாதிச்சாங்க. இது இப்படி இருக்கும் பொழுது அதே ஊர்லயே மந்திரம் செய்யக்கூடிய 2 பறவைகள் இருந்தாங்க. என்ன இவளை இன்னும் காணோம்? நம்மளே வெளியில போயிட்டு சீக்கிரமா வந்துட்டோம். இந்த லலிதா எங்க போனானே தெரியலையே. சரி, நம்ம வீட்டுக்குள்ள போவோம், அவ வரட்டும். என்னங்க, நான் வந்துட்டேன். என்ன காணான்னு இவ்வளவு நேரம் நீங்க தேடுனீங்களா? ஆமா ஆமா, என்ன இன்னும் காணாமேன்னு நினைச்சேன். எங்க போயிட்டு வர நீ? நானும் இந்த ஊருக்குள்ள எல்லாரும் என்ன பண்றாங்க, என்ன நிலவரம்னு பார்க்கலான்னு போனேன். அதான் இவ்ளோ தாமதமாயிடுச்சு. அப்படியா? சரி சரி, என்ன பார்த்த? என்ன நிலவரம்? நம்ம ஊர்ல இப்ப சமோசா தான் பிரபலமா இருக்கு. அந்த ஆத்தங்கரை பக்கத்துல இருக்குல்ல கடை, அங்க கண்ணன் அழகி சமோசா வியாபாரம் பண்றாங்க. நல்ல பயங்கரமா போகுதாம். ரொம்ப நல்ல ருசியா இருக்கான். எல்லாரும் தினமும் அங்க போறாங்க. நாளைக்கு நம்மளும் அங்க போய் என்னதான் அப்படி ருசியா இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியா? சரி சரி, நம்மளும் நாளைக்கு போய் பார்ப்போம். இப்படி 2 பேரும் அடுத்த நாள் அந்த சமோசா கடைக்கு வந்து சமோசா சாப்பிட்டாங்க. என்னங்க இது? இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த சமோசா இவ்ளோ சுவையா இருக்கே. ஆமா லலிதா, நான் கூட சுமாரா இருக்கும்னு நினைச்சேன். இது நல்ல ஒரு ருசியா இருக்கு. நம்மளும் தினமுன்னே வந்து சாப்பிடலாம் போல இருக்கே. சரி சரி, சீக்கிரம் சாப்பிடுங்க, நம்ம வீட்டுக்கு போகணும். சரி லலிதா, நம்ம இன்னும் 2 தட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாமா? ரொம்ப சுவையா இருக்கு லலிதா. என்னம்மா லலிதா அம்மா, நீங்களும் உங்க கணவரும் இங்க சாப்பிட வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சமோசா எல்லாம் எப்படி இருந்தது? நல்லாதான் இருந்தது. என்னம்மா ஒரே வார்த்தையில நல்லா இருந்ததுன்னு மட்டும் சொல்றீங்க? உங்களுக்கு இது பிடிக்கலையோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தினமுமே இங்க வரலான்னு இருக்கேன்.
ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வாங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. என்னங்க, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அப்படியா? என்ன யோசனை? நம்மளும் ஏங்க ஒரு சமோசா கடை போடக்கூடாது? அதான் அவங்களுக்கு நல்லா வந்திருக்கு. நம்மளும் நம்ம மந்திர சக்தியை பயன்படுத்தினா அதை விட சுயா நம்ம சமோசாவை பண்ண முடியும். அப்போ நம்மளும் சமோசா கடை போடலாம் தானே? என்னது, நம்மளும் சமோசா கடை போடணுமா? அவங்க வாழ்றதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சமோசா கடை போட்டிருக்காங்க. அதுலயும் அந்த அழகி போடுற சமோசா ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு அப்படி தேவையில்லையே. நம்ம ஏன் அந்த கடை போடணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த சமோசா கடைக்கு போனதிலிருந்து நானும் ஏதாவது பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம சமோசா கடை போடுவோம். சரியா? சரிம்மா, அப்போ நம்மளும் சமோசா கடையை தொடங்குவோம். இப்படி இவங்களும் ஒரு சமோசா கடைய திறந்தாங்க. என்னங்க இது, நம்ம கடையை திறந்துட்டோம், ஆனா யாருமே வரலையே. ஆமா, என்ன பண்றது? நீதான் கடையை திறந்தே ஆகணும்னு சொல்லிட்ட, நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப யாராவது கடைக்கு வரணுமே, அதுக்கு என்ன பண்றது? இப்படியே காத்துக்கிட்டு இருக்கோம். யாராவது நிச்சயம் வருவாங்க. இப்படி யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த போது ஒரு கழுகு அந்த கடைக்கு வந்தது. என்னப்பா இது? நீங்க 2 பேரும் தான் இந்த கடையை திறந்து வச்சிருக்கீங்க. நான் கூட நிஜமா பொய்யான்னு பார்க்க தான் கடைக்கு வந்தேன். ஆமா ஆமா, உண்மைதான். நாங்க தான் கடைக்கு திறந்து வச்சிருக்கோம். நீங்க முதல்ல சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பரவாயில்லையே, சமோசா நல்லாதமா இருக்கு. நல்ல சுவையா இருக்கு. நான் போய் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்றேன். நிச்சயம் வேற எல்லாரும் கடைக்கு வருவாங்க. சரி சரி, நான் போயிட்டு வரேன். ஆமா, நீங்க போய் எல்லார்கிட்டயும் சொல்லி எல்லாரையும் இந்த சமோசா கடைக்கு வர சொல்லுங்க. அப்புறம் மாறி வேற எங்கேயாவது போயிட போறாங்க. பரவாயில்லம்மா, இன்னைக்கு எப்படியும் ஒரு ஆளாவது வந்து சேர்ந்தாங்க. மற்ற சமோசா எல்லாமே வீணாயிடுச்சு. நாளைக்கு யாராவது வர்றாங்களான்னு பார்த்துட்டு சமோசா செய்யலாம். இல்லைன்னா அதுவும் வீணாயிட போகுது. இப்படி 2 பேரும் அடுத்த நாள் பாக்குறாங்க. அடுத்த நாளும் அவங்க கடைக்கு யாருமே வரல. இத நினைச்சு லலிதா ரொம்ப கோவமானாள். என்னங்க இது, நம்ம கடை திறந்து 3 நாள் ஆச்சு, இன்னும் நம்ம கடைக்கு யாருமே வரவில்லையே. ஆமா, மத்த எல்லாரும் அந்த கண்ணை அழகி சமோசா கடைக்கு தான் போறாங்க. நம்ம பேசாம இந்த கடையை திறக்காமலே இருந்திருக்கலாம். நம்மளும் அங்க போய் நல்ல சுவையா சமோசா சாப்பிட்டுட்டு பேசாம இருந்திருக்கலாம். நீதான் கேட்க மாட்டேன்ற. எல்லாரையும் எப்படி இங்க வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த அழகிக்கு அவ செய்யற சமோசா தான் நல்லா இருக்குன்னு ரொம்ப திமிரு. இருக்கட்டும், அவளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க எங்க கடைய பாத்துக்கோங்க, நான் அங்க போயிட்டு வரேன். சமோசா சேரியா? சமோசா. இனிமேல் எப்படி இந்த சமோசா நல்லா இருக்குன்னு நான் பாக்குறேன். இப்படி லலிதா அந்த அழகி சமோசா கடைக்கு போய் அங்க உள்ள அடுப்புல அவளுடைய மந்திர சக்திய பயன்படுத்தி சமோசா நல்லா வராத மாதிரி பண்ணினா. இது எதுவும் தெரியாத அழகி அடுத்த நாள் சமோசா செய்யப்போனா, அடேடே, என்ன இது? சமோசாலாம் நல்லாவே வரமாட்டேங்குதே. இந்த அடுப்பு ஏதோ வித்தியாசமா தெரியுது. என்னங்க, எனக்கு சமோசாவே வரமாட்டேங்குதுங்க. என்னன்னே தெரியல. சமோசா எல்லாமே கொஞ்சம் கருகி கருகி வர மாதிரி இருக்குங்க. என்னம்மா சொல்ற? உனக்கு நல்லாதானே வரும். இத்தனை நாளா நல்லாதானே வந்தது. என்னன்னே தெரியல. நான் எப்போதும் பண்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணேன். ஆனா சமோசா வரவே மாட்டேங்குதுங்க. கருகி கருகி போன மாதிரி வருது. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அடுப்பு ஏதோ வித்தியாசமா இருக்குதுங்க. நான் அமத்துனா கூட உடனே அமர மாட்டேங்குது. எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கே ஒன்னும் புரியலங்க. என்னம்மா அழகி, என்ன பண்ற? சமோசாலாம் ரெடியா? எனக்கு ஒரு தட்டு கொண்டுட்டு வாமா. என்ன இது இவ்ளோ மோசமா இருக்கு சமோசா? கொஞ்சம் கூட வாயிலே வைக்க முடியலையே. கண்ணன் அழகி, என்ன இது? சமோசா இவ்ளோ மோசமா கொடுத்திருக்கீங்க. கருகி போயிருக்கு. வாயிலே வைக்கவே முடியல. இத போய் எப்படி நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க? இல்ல அக்கா, என்னன்னு தெரியல, சமோசாலாம் இப்படி ஆகுது. சும்மா காரணம் சொல்லாதீங்க. எப்படி நீங்க இப்படி வந்து கொடுப்பீங்க? காசு கொடுத்து தானே சாப்பிடுறோம். எவ்ளோ மோசமா கொடுத்திருக்கீங்க.
கொஞ்சமா எல்லாரும் நல்லா இருக்குன்னு வந்ததும் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன். நான் போறேன். ஐயோ கடவுளே, என்ன இது இவ்வளவு மோசமா இருக்கே! சமோசாவை வாயிலேயே வைக்க முடியலையே, சீச்சி. இப்படி எல்லாரும் கண்ணன் அழகி கடைக்கு போறதையே விட்டுட்டாங்க. கண்ணனுக்கும் அழகிக்கும் ஏன் நமக்கு சமோசா வரவே இல்லைன்னு எந்த காரணமுமே தெரியல. கொஞ்ச நாளிலேயே அவங்க யாருமே வராததுனால கடைய மூடிட்டாங்க. அழகி, சரிம்மா, நான் இன்னையிலிருந்து திரும்ப பழையபடி வேலைக்கு போறேன். நீ ஒன்னும் வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும். நான் போயிட்டு வர்றேன். என்னங்க இது? நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து அந்த கடைய திறந்து நல்லபடியா வியாபாரம் பண்ணணும். என்ன ஆச்சுன்னு தெரியாம இப்படி ஆயிடுச்சுங்க. இப்ப திரும்பவும் இப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல அழகி, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். நீ கவலைப்படாம மட்டும் இரு, சரியா? நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அடடா, இங்க பாரு லலிதா, நம்ம கடைக்கு எவ்ளோ பேர் வர்றாங்கன்னு. சமோசாலாம் தீந்துரும் போலயே. இன்னும் நிறைய தயார் பண்ணணும். அழகி கடையில சாப்பிட்ட எல்லாருக்கும் லலிதா கடையிலயும் அதே மாதிரி சுவை இருந்ததுனால சமோசா ரொம்ப புடிச்சு போயிடுச்சு. இதனால லலிதா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. பாவம், கண்ணன் தினமும் பழையபடி வேலைக்கு போய் வந்தான். என்ன இது? நம்ம கடையில சாப்பிட்ட எல்லாரும் இப்போ அந்த லலிதா அவங்க கடையில போய் சாப்பிடுறாங்க. அந்த லலிதா கடையிலும் நம்ம கடையோட அதே சுவை இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம கடையோ திடீர்னு சமோசாவே வராம போயிடுச்சு. என்ன காரணமா இருக்கும்? அந்த லலிதா தான் ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு வேற ஏதாவது வேலை கிடைக்குதான்னு போய் பாப்போம். இப்படி அழகி வெளியில போகும்பொழுது அங்க ஒரு வயசான பாட்டி தனியா நிக்கிறதா பாக்குறா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? என்கிட்ட பணமும் இல்ல, வழியும் தெரியாம இங்க மாட்டிக்கிட்டேனே. இங்க இருந்து எப்படி போறது? யாராவது நமக்கு உதவி பண்ணுவாங்களா? என்ன பாட்டி, என்னாச்சு? ஏன் இப்படி தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? ஏதாவது உதவி வேண்டுமா பாட்டி? ஆமாம்மா, நான் என் பொண்ணு ஊருக்கு போகலான்னு இங்க வந்தேன். எப்படியோ வழி தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ மாலை வேளையா ஆயிடுச்சு. என்னுடைய பணத்தையும் நான் தொலைச்சிட்டேன். இரவு தங்குவதற்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னால இரவு நேரத்துல எந்த வேலையும் பார்க்க முடியாது. அது ஒரே யோசனையா இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியா பாட்டி? அப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்ல வந்து இன்னைக்கு இரவு தங்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு காலையில ஆனதும் நீங்க உங்க பொண்ணை பார்க்க திரும்பி போங்க பாட்டி. நானும் வேணும்னா உங்க கூட வந்து உங்க பொண்ணுகிட்ட உங்களை விட்டுட்டு வருகிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போமா. இதுதாம்மா என் வீடு. நீங்க இங்க ஓய்வெடுங்க. நான் உங்களுக்கு ஏதாவது உணவு சமைச்சிட்டு வந்து தரேன். பரவாயில்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு தங்க இடம் கொடுத்ததே போதும். இருங்கம்மா, நான் சமோசா நல்லா பண்ணுவேன். அது செஞ்சு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா, இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடடே, இவ்வளவு அருமையான சமோசாவை நான் சாப்பிட்டதே இல்லம்மா. அவ்வளவு ருசியா இருக்குமா. என்ன ருசியா இருந்து என்ன பிரயோஜனம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்களாவது நல்லா சாப்பிடுங்க பாட்டி. ஏமா, என்னாச்சு? இந்த சமோசா உண்மையாவே நல்லா இருக்குமா. நீ ஒரு கடை கூட போடலாமே. அதை ஏமா கேக்குறீங்க? நாங்க கடை போட்டு நல்ல போச்சு பாட்டி. எல்லாமே நல்ல வியாபாரமாச்சு. கடைக்கு வந்தவங்க ஒருத்தர் கூட சமோசாவை பாராட்டாம போனது கிடையாது. அப்படி இருந்த சமோசா திடீர்னு என்னன்னு தெரியல கருகி கருகி போகுது. அந்த கடையில நான் பண்ணது மட்டும்தான் கருகி போகுது. வீட்ல பண்ணா நல்லா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால கடைக்கு வந்தவங்க யாருமே திரும்ப வராம போயிட்டாங்க. வியாபாரமே சுத்தமா நடக்கல. அதனால நாங்க அந்த கடையவே இப்ப மூடிட்டோம் தாட்டி. என்னம்மா சொல்ற? இப்ப நீ செஞ்சு கொடுத்ததெல்லாம் நல்லா இருக்கே, அது எப்படி அங்க மட்டும் கருகி போகுதுன்னு நீ சொல்ற? அதான் பாட்டி, எங்களுக்கும் தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க நல்ல ஓய்வு எடுத்துக்கோங்க. காலையில வேற ஊருக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல. நான் போயிட்டு வரேன் பாட்டி. நீங்க தூங்குங்க. ரொம்ப நன்றிம்மா. என்னை நல்லா பார்த்துக்கிட்ட, சாப்பிட உணவு கொடுத்த, தங்கவும் இடம் கொடுத்த.
ரொம்ப நன்றிம்மா. நீ நல்லா இருக்கணும். சரி பாட்டி, நீங்க பத்திரமா உங்க வீட்டுக்கு போங்க. ஏன் அழகி, நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு உண்மையை சொல்லணும். நீ சொன்னியே உன் கடையில போடுற சமோசா மட்டும் கருகி போகுதுன்னு. அதுக்கு காரணம் ஒரு மந்திர பறவை தான். அந்த பறவை தான் உன்னுடைய கடைய இப்படி பண்ணியிருக்கு. அதனால தான் அந்த கடையில உனக்கு சமோசா எதுவுமே வரல. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியா? நான் அப்பவே நினைச்சேன் அந்த லலிதா தான் ஏதாவது பண்ணிருக்கணும்னு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நீங்க எனக்கு இந்த உண்மையை சொன்னதுக்காக ரொம்ப நன்றி பாட்டி. நான் உனக்கு ஒரு மந்திர பொடி தரேன், இந்த வாங்கிக்கோமா. இத நீ சமைக்கிற அந்த சமோசா எண்ணெய் சட்டியில கொஞ்சம் தெளிச்சு விடு. அப்புறம் உன்னுடைய அந்த சமோசா வாசனை ஊர் முழுக்க பரவும். எல்லாரும் உன் கடைய தேடி வருவாங்க. இனிமேல் யாராலையும் உன்னுடைய சமோசா சுவையை மாற்றவே முடியாது. அதே மாதிரி உனக்கு இப்படி மந்திரம் பண்ணி சமோசா நல்லா இல்லாம பண்ணுனவங்களுக்கு சமோசா இனி நல்லாவே வராது. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி பாட்டி. நான் உங்களுக்கு எதையுமே எதிர்பார்க்காம தான் இந்த உதவியெல்லாம் செஞ்சேன். நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி. நீங்க எப்ப இங்க வந்தாலும் எங்க வீட்டுக்கு தவறாமல் வாங்க. இப்படியே அந்த பாட்டி வந்ததையும் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னதையும் தான் கிட்ட ஒரு மந்திரப் பொடிய கொடுத்ததையும் தன் கணவனான கண்ணன் கிட்ட அழகி சொன்னாள். இதையெல்லாம் கேட்ட கண்ணனும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். 2 பேரும் சேர்ந்து திரும்பவும் தங்களுடைய கடைய திறந்தாங்க. அடடே, என்ன இது? முன்ன விட அழகா சமோசா தயாராகி வந்திருக்கு. பார்க்க கண்ண கவருதே. அந்த மந்திரப் பொடினால தயாரான சமோசா முன்ன இருந்ததை விட நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருந்தது. அந்த மனம் அப்படியே காற்றில் எல்லாருக்கும் போனதுனால திரும்பவும் எல்லாரும் அழகி கடைக்கு வந்து சாப்பிடத் தொடங்கிடாங்க. இந்த முறை அழகி கடையுடைய சுவைய அவங்க மறக்கவே இல்ல. என்னங்க இது? திரும்பவும் நம்ம கடைக்கு யாருமே வரல. கடைக்கு ஆளுங்க வராததெல்லாம் இருக்கட்டும், நம்ம பண்ணின சமோசாவை பாத்தியா? நீ அழகிக்கு என்ன பண்ணியோ அதே மாதிரி நம்ம சமோசாவும் மாறி இருக்கு. அட ஆமாங்க, சமோசா எல்லாம் இப்படி மாறி இருக்கே. அப்ப யாரோ நம்ம மந்திரம் பண்ணினதை கண்டுபிடிச்சு அதுக்கு மாற்று மந்திரம் பண்ணிருக்காங்க. அதனால இப்ப நம்ம பண்ணினது நமக்கே திரும்பிடுச்சு. ஆமா லலிதா, நமக்கு இது தேவையில்லாத வேலை. அந்த அழகியுடைய சமோசா நிஜமாவே எவ்ளோ நல்லா இருந்தது. நம்மளும் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்லபடியா கடையை நடத்த விடுவோம். அதுதான் நமக்கு நல்லது. ஆமாங்க, இப்ப நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படியே அந்த லலிதா தன் தப்ப உணர்ந்தா. இங்க கண்ணனும் அழகியும் முதல்ல இருந்ததை விட பல மடங்கு லாபத்தை சம்பாதிச்சாங்க. அவங்க சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. நம்மளும் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் போட்டி பொறாமை இல்லாமலும் இருந்தா எல்லாருக்குமே நல்லது நடக்கும்.